செத்திலாப்பத்து நம்முடைய மணிவாசக பெருமான் இறைவனை பிரிந்திருக்கிற அந்த பிரிவு உடலோடு கூடிய வாழ்க்கையை விட்டு நிற்குவது போல நிற்கக்கூடிய நிலை என்பதை ஒவ்வொரு பாடலிலும் அறிவுறுத்துகிறார். பெருமானே, நான் உன்னை பிரிந்து இருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனவே என்னை செத்திடப் பணியாய் என்று பெருமானிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். நம்ம ஒரு கேள்வி இந்த இடத்துல இயல்பாக எழும், யார் இவரை தடுத்தா? நம்ம கேட்போமா இல்லையா? சும்மா சிந்தனை பண்ணி பாருங்களேன். இவருக்கு குருநாதர் போயிட்டாரு, இருக்க பிடிக்கல, சரி வாழ்க்கை வேண்டான்னு முடிவு பண்ணா அவரே தேடிக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் அதை ஏன் மாணிக்க வாசகர் அதை செய்யலை அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது எப்போது குருநாதனை பார்த்து திருவடி பணிந்து அவருடைய திருவடி தூக்கி தலையில் வைத்து இவரை ஆண்டு கொண்டாரோ அப்பவே தன்னுடைய எல்லாவற்றையும் அவனிடத்துல கொடுத்துட்டார். இப்போ தன்னுடைய உடல், பொருள், ஆவி என்று சொல்லக்கூடிய அன்றே எந்தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமே அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அப்போ இந்த உடம்பு என் உடம்பு அல்ல, அவனது. எனவே இந்த உயிர் அவனுடையது. அப்போ இந்த உடம்பும் உயிரும் கூடியிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சிதைப்பதற்கு உரிமை என்னிடத்துல இல்லை. ஆனால் நான் பர்மிஷன் கேட்குறேன், என்னை செத்திட பணியாய் அப்படின்னு இறைவன்கிட்ட இவரே எடுத்திருக்கலாம். ஆனால் அதை ஏன் செய்யலைன்னா, இது என் உடைமை அல்ல, உன்னிடத்துல கொடுத்துட்டேன். உன்னிடத்தில் நான் கொடுத்ததை நான் எந்த விதத்திலும் சிதைக்கக்கூடிய உரிமை எனக்கு இல்லை. எனவே எனக்கு வாழ்க்கை போதும், என்னையும் உன் திருவடியில் கூட்டிக்கொள் என்று அந்த விண்ணப்பத்தை இந்த பதிகம் முழுக்க சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். அதாவது பிரிவினுடைய துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அருளிய பதிகம் என்பதனால இது பிரிவு ஆற்றாமை என்ற வகையில் அமையப்பெற்ற திருப்பதிகம் செத்திலாப்பத்து. திருச்சிற்றம்பலம். விழித்திருந்துள்ள கருத்தினை இழந்தே ஐயனே அரசே அருட்பெரும் கடலே அத்தனை அயன்மார் கரிய உண்ணா செய்யனே செய்வகை அறியே திருப்பெருந்துறை மெய்ய சிவனே. போற்றுமாய் மரமாய் புனல் காலே உண்டியாய் ஆண்ட வானரும் பிறரும் வற்றியாரும் நன்மலரடி காண மன்ன என்னையோர் வார்த்தையில் படுத்து பற்றினாய் மதையேன் மனமிக உருகே பரிலே செட்டிலே நின்னும் தெரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புள்ளைய நினையும் பொருள் என நினைந்து முன் அருள் பூரிந்தனை புரிதழும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா என்னில் வானவர்க்கெல்லாம் நித்தமே அடையார் புறம் எரித்த சிலையனை என்னை செட்டிட பணியாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அன்பராகி மற்றரும் தபம் முயல்வார் அயனும் மாளும் மற்றொரு மெழுகாம் என்பராய் நினைவாரனை பலர் நிற்க இங்கனையத்தினு காண்டாய் வன்பராய் நோய்க்கும் என் சிந்தை மறக்கன் என் செவி இரும்பினும் வலிடு தென்பராய் துறையாய் சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஆட்டு தேவதம் விதியொளி தன்பான் ஐயனே என்று உன் அருள் வழியிருப்பேன். நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே உன்னை பிரிவுற அருளை. தேவனின் கடலினை காட்டி
காயமாயத்தை கழித்தருள் செய்யாய் சேடை தேவலம் தேவபிரானே திருப்பெருந்தோரை மேவிய சிவனே அருகேலென்னுடல் துணிபடத்தி பொக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கேளேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என்போர் விடைப்பாகா இறக்கீரேன் உனை பிரிந்தேனிருக்க என் செய்ய சிறைக்கணே புனல் நிலவிய வயல் சொல் திருப்பெருந்தோரை மேவிய சிவனே மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா மணிகண்ட தம்மமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்றும் அடிபணியா பேயனாகிலும் பெருநெறி காட்டாய் பிறைகோலாஞ்சடை பிஞகனேயோ சேயனாகி நின்றருவதழகோ திருப்பெருந்தோரை மேவிய சிவனே போது சேர் அயன் பொறு கடல் கிடந்தோன் புரந்தர ஆதிக நிற்க மற்றென்னை கோதும் மாட்டி நின் குறைகளல் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வதன் இருந்தனன் மறந்தே அடியடல் வடுவடும் இனிதோ சீதபவாருங்கள் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்தோரை மேவிய சிவனே ஞாழம் எந்திரன் நான் முகன் வானவ நிற்க மற்றனை நயந்தி நிதாண்டாய் காலன் நாருயிர் கொண்ட புங்களாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் வாழும் போலனை தளரும் அம்மலக்கே மரக்கனேயும் வந்திட பணியாய் சேலம் நீளமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்தோரை மேவிய சிவனே அழித்து வந்தெனக்காவ என்றருளி அச்சம் தீர்த்த நின் அருள் பெரும் கடலில் திளைத்தும் தேக்கியும் வருகையும் முருகன் திருப்பெரும் துறை மேவிய சிவனே கையாலோடு மலரவன் அறியா வானவா மலை மாதொரு பாகா கலிக்கேடாமிக கலங்கிடுகின்றேன் கைலை மாமலை மேவிய கடலே திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அருள் தரும் மலை மகள் அம்மையுடனாக வேலம்புத்தூர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி.